புதிய கோணத்தில் தி இந்து கட்டுரை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது 2026 தேர்தல் எப்படி அமைய போகிறது கூட்டணி. இது குறித்து எழுதியிருப்பவர் டி ராமகிருஷ்ணன் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை குறித்து உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சிவப்பிரியன். எப்படி அமைய போகிறது கூட்டணி 2026 அப்படின்னு ரொம்ப முன்கூட்டியே எழுதப்பட்ட கட்டுரையா இருக்கலாம். கூட்டணிக்கான விஷயங்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், கடைசி நேரத்தில் கூட மாறலாம் அப்படின்னு இந்த கட்டுரையில் சொல்றது அதிகார பகிர்வு அப்படின்றது வந்து கூட்டணியினுடைய மைய சரடா இருக்கும் அப்படின்றார். அது அப்படிதான் இருக்க போகுதா? இல்லை, இங்கே இருக்குதான்னு தெரியல. பட் இங்கே இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே திரும்ப அவர்கள்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து மேடைகளில் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். மற்ற சிறிய கட்சிகளும் வந்து இங்கே திராவிட கட்சிகள் இரண்டும் தான் வந்து கிட்டத்தட்ட 30-35% வாக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஈச் 70-75 கிட்ட வச்சுக்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணி அமைத்துக்கொண்டு யாரையும் ஆட்சி கட்டில் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குறையாக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. முக்கியமாக சிறிய கட்சிகள் யாரால் ஆட்சி கட்டளையில் அவர்களால் வர முடியாதோ அவங்களுக்கெல்லாம் ஆட்சி பகிர்விலாவது நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குமோ, நம்ம கட்சிக்கு அப்படியாவது ஒரு முன்னேற்றம் வருமோன்னு நினைக்கிறவங்க அதிகம். ஆனால் இது மற்ற மாநிலத்தில் கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போது ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 4-5-7 உறுப்பினர்கள் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது கூட்டணி கட்சிகளுக்கு அதிகார பகிர்வு நிச்சயமாக உண்டு. தமிழ்நாட்டில் இல்லை. பட் அது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போ நிச்சயமாக அதை பற்றி பேச மாட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து தேர்தலை சந்தித்த பிறகு அன்றைக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு, அதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு வாய்ப்பு வரவில்லை அப்படின்னா, பெரும்பான்மை கிடைக்கலனா இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. பெரும்பான்மையும் கிடைத்து இப்போ புது பிளேயர்ஸ் வராங்கல்ல, புது பிளேயர்ஸ் விஜய் போன்றவர்களோ இல்லை வந்து பாஜகவோ வேறு யாராவது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இப்போ திமுகவோ இல்லை அதிமுகவோ ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஓகே, நம்ம இந்த கூட்டணியை அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு வருதுன்னு நினச்சாங்கன்னா அப்போ வேணுமானாலும் ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாமே தவிர, அதுவும் வந்து நிச்சயமாக திராவிட கட்சிகள் அதிகார பகிர்வு பற்றின பேச்சை தேர்தலுக்கு முன்னால் பேச மாட்டார்கள். தேர்தலுக்கு பிறகு ஏதாவது வாய்ப்பு வேற வழியே இல்லைன்னா அதை பற்றி பேசுவாங்க. ஆப்ஷன் இல்லை அப்படின்றப்ப அதை பற்றி பேசலாம் தான். நான் கொடுப்பாங்கன்னு இன்னும் சொல்ல, பேசலாம். கூட்டணி வந்து இப்போ அதிகார பகிர்வுன்ற ஒற்றை புள்ளியில் அதுதான் ஒரு பேசு பொருளாக இருந்து கூட்டணி அமையுமா? நீங்கள் சொல்கிறது வந்து அதை முன்கூட்டியே பேச மாட்டாங்க அப்படின்றீங்க. இதில் வந்து அதிகார பகிர்வு கூட்டணியை தீர்மானிக்குமா? அப்படிலாம் அதை வச்சு அப்படி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தீர்மானிச்சது இல்லை. அப்படின்னா கூட்டணியே அமைஞ்சிருக்காது. எல்லா கட்சிகளுமே திமுகவை இல்லை அதிமுகவை இல்லை இப்போ பாஜகவை ஏற்றுக்கொண்டு தானே அவங்க வந்து இது வரைக்கும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. பாஜக கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாங்க. நாங்கள் ஆட்சி அமைத்தால் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம். ஏன்னா அவங்களுக்கு எல்லா மாநிலத்திலுமே கிட்டத்தட்ட அவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சு தான் அந்த கூட்டணி கட்சியை கீழே தள்ளிவிட்டு தான் அவர்கள் மேலே வந்திருக்கிறார்கள். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஆனால் திராவிட கட்சிகளை பொறுத்தவரையில் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து சீட் ஷேரிங்கில் இருக்குமே தவிர கூட்டணி ஆட்சி பங்கு அதிகார பகிர்வு இதை பற்றியெல்லாம் இதுவரை யாருமே அந்த நெகோசியேஷன் டேபிளில் பேசின மாதிரி எனக்கு தெரியல. நிச்சயமா. அடுத்து இந்த கட்டுரையில் குறிப்பிடுவது வந்து விஜய் பற்றி குறிப்பிடுறது. அதுவும் நேற்று அவர் கொடுத்திருக்கிற விளக்கம் அப்படின்றது, அவர் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்க விரும்புகிறார் அப்படின்றது தான் நேற்று கொடுத்த அறிக்கையும் சொல்லுது. அப்படின்னா விஜய் தலைமையில் ஒரு அணி அப்படின்னா என்ன ஆப்ஷன்? அவருக்கு என்ன, எந்த கட்சிகள் ஆப்ஷன் இல்லை? இப்போது விஜய் வந்து முதல்லையே சொல்லிட்டாரு, 27ஆம் தேதி எப்பொழுது கட்சியை அதிகாரப்பூர்வமாக அவர் ஆரம்பித்தாரோ அன்னைக்கே வெளிப்படையாக சொல்லியாச்சு, என்னை ஏற்றுக்கொண்டு வருபவர்களோடு தான் கூட்டணி அப்படின்னு. அவர் வந்து நான் கூட்டணிக்கு போவேன்னு எங்கேயுமே சொல்லலை. இருக்கிற பொலிட்டிக்கல் அனாலிஸ்டும் மீடியாவும் தான் அதை என்ன பண்ணாங்கன்னா, விஜய்க்கும் அதிமுகவை அவர் திட்டலை, அதனால் அதிமுகவோட கூட்டணிக்கு போவார். நான் வேற ஒரு பார்வை கொடுக்குறேன். அதிமுகவை அவர் திட்டாததுக்கு காரணம், இன்னைக்கு திமுகவினுடைய மிகப்பெரிய பிரின்சிபல் ஆப்போசிஷனாக திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக. அதிமுக இருக்கும் வரை என்னால் திமுகவை எதிர்க்க முடியாது. அதிமுகவினுடைய இடத்தை தான் நான் அடைய வேண்டும் விஜய் நினச்சி அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. அந்த இடத்துல இருந்து தான் விஜய் பேசினதா நான் நினைக்கிறேன். என்னோட எதிரி திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற
அந்த நோக்கத்தில் தான் நான் அரசியலுக்கு வரேன். ஸோ அப்போது இங்கே வந்து பிரின்சிபல் ஆப்போசிஷன் டிஎம்கே ஸ்டாண்டை யார் எடுக்கிறாங்க? ஏடிஎம்கே. அப்போ எனக்கு எப்படி நான் எப்படி ஏடிஎம்கேவோட கூட்டணியும் வைக்க முடியும்? நான் எப்படி ஏடிஎம்கே கிரிட்டிசைஸும் பண்ண முடியும்? ரெண்டுமே பண்ண முடியாதுல்ல. அதுதான் விஜயனுடைய விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று, விஜயனுடைய நேற்று அறிக்கை வந்து ஒரு பத்திரிகையில் வெளிவந்த அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைப்பார்கள் என்று சொன்ன அந்த செய்திக்கு மறுப்பு. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. எங்களை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் தான் நிச்சயமாக ஏடிஎம்கே போகாது. முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏடிஎம்கே எப்படி விஜயை ஏற்றுக்கொண்டு போக முடியும்? இல்லை விஜய் எப்படி அதிமுகவை ஏற்றுக்கொண்டு வர? இப்போ விஜய் ஒரு தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னால் இன்னும் அவருடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்படலை. பாமகவோ தேமுதிகவோ இல்லை விசிகாவோ நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு போகிறார்கள். இப்போ பாமகவுக்கு தேமுதிகவுக்கு இருக்கிற சிக்கல், நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி 3வது பெரிய கட்சி. இல்லை, இவங்கெல்லாம் யாருமே போலையே. இதை நாம தானே பேசிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் யாருமே சொல்லலையே. விஜய் அவர்கள் சொல்றாரு, யாராவது எங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை நம்பி வந்தார் அவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் சொல்றாரு. இப்போ யார் போறாங்கிறத பொறுத்து இருந்து தானே பார்க்கணும். விஜய் அவர்கள் என்ன தெளிவாக சொல்றாரு, பெரும்பான்மை பெற்று நாங்களே ஆட்சி அமைக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். ஆனால் அதற்கு நடுவில் யாராவது எங்களை நம்பி வந்தாங்கன்னா நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டோங்கிறாரு. யாராவது நம்பி வராங்களா இல்லையான்னு இன்னும் 18 மாதம் இருக்குல்ல, நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படி வாய்ப்பு இருக்குமா கடைசி நேரத்தில் விஜயை நோக்கி கட்சிகள் நகர்றது? இல்லை, இப்போ ஆஸ் வி ஸ்பீக் எவ்வளவு கட்சிகள் இருக்கும்ங்கிறத வந்து சொல்ல முடியாது. நிச்சயமா கட்சிகள் இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா இப்போ திமுக கூட்டணி வந்து அப்படியே இன்டாக்டா இருந்துருச்சுன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அவர் கட்சியை நம்பி போவதற்கு இங்க கட்சிகளே இல்லாம பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு. பாமக வந்து எப்படி அந்த ஸ்டாண்டை எடுப்பாங்கன்னு எனக்கு புரியல. காலமாக நடிகர்களுடைய அரசியல் வருகையை எதிர்த்து கொண்டிருந்த ஒரு கட்சி. இன்னொன்று, விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தையே வந்து பாமகவினுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற நார்தன் தமிழ்நாட்டிலும் தொடங்கும் போது பாமகவுக்கு அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்கும்ங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, பிஜேபி கூட்டணியை விட்டு பாமக வர வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு ஏடிஎம்கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இப்போதைக்கு. ஏன்னா நீங்க சொல்ற அந்த இடத்துல இருந்து நான் வரேன், விஜய் அன்டெஸ்டட் தானே. அன்டெஸ்டடுக்கு ஏன் பாமக போகணும்? ஒரு புதிய தமிழகம் போகலாம், ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள் போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட்டு 2 எம்எல்ஏ சீட்டு வேணுங்கிற கட்சிகள் வந்து விஜய்க்கு வந்து இந்த இடத்துல ஆதரவு இருக்குன்னா அவங்களோட போகலாம். இவங்க ஓட் மல்டிப்ளேயரா விஜய் அவர்களுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகும். அப்படிதான் கட்சிகளும் அலையன்ஸும் வளரும். இப்போ கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கு அப்படின்றப்ப 1989 கற்றையாளரே இப்போ டி ராமகிருஷ்ணன் அவர்களே சொல்றது, தொகுதி பங்கீட்டிற்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவுக்கு வந்து சிபிஐ போனது. இப்போ 2004 திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக திருச்சியில் பேனர்லாம் வச்ச பிறகு அவங்க போயஸ் கார்டன் இல்லம் நோக்கி திரு வைகோ அவர்கள் போனாங்க. அந்த மாதிரி கடைசி நேர காட்சிகள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ராஜதந்திர ரீதியில் வியூகங்கள்லாம் வகுத்தார். அப்படி வகுத்து கட்சிகள் அப்படி இப்படி அணி சேர்க்கை மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? இல்லை, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான அரசியல் சூழ்நிலை 26 எப்படி இருக்க போகிறது? ஏன்னா இந்த எந்த கட்சிகளுமே வந்து இப்போ திமுக கூட்டணி உடைந்தால்தான் அதிமுகவுக்கு அதிக எண்ணிக்கையிலான அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே கிட்ட ஆப்ஷன்ஸ் லிமிட்டட். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணோன்னா பிஜேபி கூட்டணியை உடைச்சி அவங்களுடைய பழைய கூட்டணி கட்சிகளான பாமக, தமாக மற்றும் புதிய தமிழகம் போன்ற புதிய தமிழகம் இப்போவே கூட இருக்காங்க, அவங்களெல்லாம் உடைச்சி கூட்டிகிட்டு வரணும். இப்போ ஏதாவது ஒரு கூட்டணியை உடைச்சாதான் அதிமுகவுக்கு வந்து கூட்டணியை வலுவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் ஏடிஎம்கே. நீங்கள் சொல்ல முக்கியமான இடம் என்டிஏ. திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ வெளிநாடு செல்றதுக்கு முன்பு நான் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துவேன், அவங்களோட கணக்கு அதிமுகவில் இருக்கிற தேமுதிகவை அங்கே கொண்டு வரணும். இல்லை, அப்படி அதிமுகவுக்கு பாமக அங்கிருந்து கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணி இருக்குகின்ற காங்கிரஸோ விசிகாவோ இது போன்ற கட்சிகளை கொண்டு வந்தால் எங்கள் கூட்டணி பலமடையும் அப்படின்றது அதிமுகவினுடைய எண்ணமாக இருக்கிறது. எப்படின்னு இதில் இன்னொன்று ஒரு அப்சர்வேஷன் வந்து, தற்போதைய திமுகவோ அதிமுகவோ இளைஞர்களை ஈர்க்கலை அப்படின்ற ஒரு பார்வையும், இப்போ இந்த 2 கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா இந்த முறை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை எப்படி பார்க்கல? தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா, கூட்டணியாக அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ எல்லாரும் பேசுறது என்னன்னா, தமிழ்நாடு வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி செல்ல வேண்டும். இப்போ எல்லாருடைய அந்த ஹைப்போதசிஸ் எப்படி இருக்குன்னா,
இப்போ விஜயோ இல்லை பாஜகவோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக திமுகவுக்கு எதிராக 2 பெரிய கூட்டணிகள் இருக்கும் பொழுது, சீமான் அவர்களும் இருக்கும்போது 5 முனை போட்டியாக மாறும் பொழுது இவங்களோட ஓட் சதவீதம் நிச்சயமாக குறையும். அப்போ என்னன்னா இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, லைக் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அலையன்ஸ் பார்ட்டியோட சேர்ந்து தான் அந்த நம்பருக்கு வராங்களே தவிர அவங்க 2 பேருடைய தனிப்பெரும் செல்வாக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் அப்படி மாற்றி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. தனிப்பெரும்பான்மை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 26ல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் இங்கே வந்து கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃப்ராக்மெண்டட் மேண்டேட் வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2021லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த வெஸ்ட் கொங்கு மண்டலம் மட்டும்தான் தனியாக வாக்களிக்கிறது. மற்ற எல்லாருமே ஒரு பக்கம் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள். இப்போ கொங்கு மண்டலம் மட்டும் திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கும் போது 26ல் அது எப்படி மாறப்போகிறது? 24 கம்ப்ளீட்டாக ஒன் சைட் ஸ்வீப் ஆயிடுச்சு. 26 மாறுமா இல்லை 26ம் ஒரே கூட்டணிக்கு ஆதரவாக அது எந்த கூட்டணியாக இருந்தாலும்? நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான இடம். மேற்கு மண்டலம் எப்படி யோசிக்க போகிறதுனா, அப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னதும் மேற்கு மண்டலம் இபிஎஸ் ரொம்ப நெருக்கமாக பார்த்ததும். இப்போ மேற்கு மண்டலத்திலே இன்னொரு பிரச்சனை இருக்கு. பாஜகவும் திரு அண்ணாமலையும் அந்த இடத்தை சார்ந்தவர். அப்ப என்னன்னா அங்க இன்னும் ஃப்ராக்மெண்ட் ஆகுமா, இல்ல விஜய் அவர்கள் எங்க போட்டியிட போறாரோ அங்க ஃப்ராக்மெண்ட் ஆகுமா, டிஎம்கேக்கு என்ன ஆகும்? டிஎம்கே வந்து நாங்க ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து இந்த கூட்டணியோட போனாங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸோட டிஎம்கே இந்த எலெக்ஷனுக்குள்ள போவாங்க. ஒரு கூட்டணி இருக்கிறது, 5 வருட ஆட்சி. அதன் பிறகு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்பவே வந்து சுற்றுப்பயணம் என்கின்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரம் தான். அது சுற்றுப்பயணம் எல்லாம் நான் பார்க்கல. அது வந்து முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதலமைச்சர் பேசக்கூடிய விஷயங்கள் அந்த பொது மேடைகளில் எல்லாமே அரசியலாக தான் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் ஆரம்பிச்சதாக தான் நான் பார்க்கிறேன். இதுல சிவப்பிரியன், இப்போ அதிமுக ஒரு மென்மையான போக்கை தான் தாவேகா மீது விஜயை வந்து இன்னும் சொல்லணும்னா வெளிப்படையா பாராட்டினாங்க. கூட்டம் நல்ல கூட்டம்லாம் அதிமுக தலைவர்களே சொல்றாங்க. ஆனால் நேற்று அறிக்கை தாவேகா கிளியர் பண்ணிட்டாங்க எங்க தலைமையில தான் அப்படின்றப்ப இனி அதிமுக என்ன எப்படி ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இல்ல கடைசி வரை காத்திருப்பாங்களா? கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அதிமுக விஜய் விஷயத்துல வந்து அவங்க கமெண்டே பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அவங்க முதல்ல வந்து எடப்பாடி அவர்கள் சொல்றாரு எங்க ஆட்சி நல்லா இருக்குதுங்கிறதுனால தான் விஜய் எங்களை பத்தி பேசல. இதெல்லாம் கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சியற்ற பேச்சுகளாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு திமுகவை நீங்க எதிர்க்கிறீங்க, நீங்க எதிர்க்கிற அதே திமுகவை எதிர்ப்பேன் என்று ஒருவர் வருகிறார், அவர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்கிறார்னா அப்போ அவர் யார் இடத்தை எடுக்க பார்க்கிறார் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு புரியலன்னா அது கொஞ்சம் சரியா இல்லை. அது அங்கே அதனால தான் இப்போ ஏடிஎம்கேவுடைய ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை மட்டும்தான் குறை சொல்கிறாங்க. இப்போ ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா மீடியா அட்டென்ஷன் எல்லாமே முதலமைச்சரும் சரி எடப்பாடி அவர்களும் சரி 2 பேருமே வந்து தங்களை ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். இப்போ பாஜக சீன்லேயே இல்லை. இன்னொன்று விஜய் அவர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு பிறகு அறிக்கைகள் 2 3 அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் சீன்ல இல்லை. அவர் தினமும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறதோ இல்லை பொது மேடைகளில் பேசுறதோ விஜய் அவர்கள் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஆக்ஷன். அப்போ என்ன பண்றாங்கன்னா முதலமைச்சர் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் நாங்கள் 2 பேரும் தான் போட்டி, இருதுருவ அரசியலை 2 பேரும் கையில் எடுக்கிறாங்க. இந்த இருதுருவ அரசியலை எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த அந்த 27 அக்டோபர் இருக்குல்ல, அந்த 2 நாளுக்கு பிறகு கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் முதல்ல ரொம்ப கார்டடாக தான் பேசினார். ஆனால் அந்த வார்த்தை இருக்குல்ல, விஜய் அவர்கள் எங்கள் ஆட்சி சரியாக இருக்கும் அதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணல, அது சரியான வார்த்தை இல்லை அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நாம் தமிழரோட ரோல் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தனித்து தான் போட்டி அப்படின்றது வழி இல்லை அவங்களுக்கு. அவங்க பேசுகிற ஐடியாலஜியெல்லாம் வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்காது. ஏன்னா ஒரு கட்சி வந்து தன்னுடைய செல்வாக்கு இழந்து இன்னொருத்தங்க கிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நாம் தமிழருடைய கொள்கைகள்லாம் மக்கள் பெருசாக ஏற்றுக்கொள்ளலை. நாம் தமிழருக்கு இதுவரை வாக்களித்தவர்கள் வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். அது என்ன ஆகும்னா திராவிட கட்சிகள் மீது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறுப்புங்கிறதுல ஒரு நம்பிக்கையின்மை, அந்த நம்பிக்கையின்மை ப்ளஸ் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால
சீமான் அவர்களுக்கு போட்டுட்டு இருந்தவங்க தான் அதிகம். ஏன்னா சீமான் அவர்களுடைய கொள்கையை பார்த்து யாரும் பெருசா ஓட்டு மாற்றத்தை விரும்புறவங்க தான். மாற்றத்தை விரும்புறவங்க சரி ஓகே, என் ஓட்டு திமுகவுக்கும் போடல, அதிமுகவுக்கும் போடல, வேற யாருக்கோ போட்டிருக்கேன். அவ்வளவு. இதுல ஒருபுறம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, விஜய் தலைமையிலான அணி, நாம் தமிழர்னு 5 முனை போட்டி நோக்கி தான் களம் செல்ற மாதிரி இருக்கு. ஆனால் கற்றையாளர் வந்து மும்முனை போட்டிக்கு தயாராகிறது அப்படின்றது அவர் எதை மனதில் பாஜக அணியை ரூல் அவுட் பண்றாரு. அப்போ ஏதோ ஒரு 2 அணியை ரூல் அவுட் பண்றாருன்னா அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கட்டுரையிலே சொல்லுது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணி 18% வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்க இன்னொன்னும் பார்க்கலாம்ல, அதிமுகவும் பாஜக அணியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அது வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்க எதுவுமே பேசாத விஜயும் அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு ஏன் பேசக்கூடாது? இபிஎஸ் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. ஏதா விஜய் அவர்களும் தொடர்ந்து தானே சொல்றாரு, இல்ல நான் வந்து என்னை நம்பி வரும் கட்சிகளோடு தான் கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறத நானும் தீர்க்கமா நம்புறேன். ஏன்னா அதற்கான நேரம் காலம் எல்லாம் போய்விட்டது. அப்படியே 2 கட்சியும் சேர்ந்தாலும் கூட அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது. ஓகே, நிச்சயமான ஓட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆகாது. அந்த 2 கட்சிகளுக்கும் அந்த கூட்டணி வந்து 2004 ஜெயலலிதா அவர்களோடு முடிந்து விட்டது. அதன் பிறகு 2019 இவங்க திருப்பி அந்த கூட்டணியை ரிவைவ் பண்ணது வந்து எலக்டோரலா அரித்மெட்டிக்கா 2 பேருக்குமே இது சரியா வரல. ஓகே, பிஜேபி 4 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், அதிமுக 66 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் 2021. ஆனால் அதில் இருக்கிற உண்மை என்னன்னா அந்த கூட்டணி வந்து ஜெல்லே ஆகலை. அந்த கூட்டணி எப்பவுமே ஜெல் ஆகாது. ஏன்னா பாஜகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் டெபிசிட் இருக்கு. நம்மளை கீழே போட்டுட்டு தான் பாஜக இங்கே மேலே வரணும்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறதும், அதிமுக தொண்டர்கள் நமக்கு வேலையே செய்ய மாட்டாங்க, அவங்களால தான் நம்ம கட்சி வளரலன்னு பாஜக தொண்டர்களுக்கும் ஒரு கிரட்ஜ் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு மிஸ்ட்ரஸ்ட் கிரட்ஜும் இருக்கு. நிச்சயமா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததுதான், தலைவர்கள் வந்து மேடைகள் கை குலுக்கி கொள்ளலாம், ஆரவாரம் செய்யலாம், கட்டி தழுவி கொள்ளலாம். ஆனால் தொண்டர்கள் கீழே பூத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியவங்க தொண்டர்களும் பூத் ஒர்க்கர்ஸும் தான். அவங்க 2 பேரும் இணைஞ்சு வேலை செய்யலைன்னா எந்த கூட்டணியும் வந்து வெற்றி பெற முடியாது. திமுக கூட்டணியில 2011ஆம் ஆண்டு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் ஓட் டிரான்ஸ்ஃபர் இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கட்டமைச்சதில்லை. அந்த அலையன்ஸை 7 வருஷம் நடத்திட்டு வர்றது கூட இல்லை, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரை என்ஷூர் பண்ணியிருக்காங்க. 2019, 2021, 2024 அதான் சொல்றேன். அந்த இவங்களோட ஓட்டு அவங்களுக்கு, அவங்களோட ஓட்டு இவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து திரு கருணாநிதி அவர்களாலே முடியாத ஒரு சமாச்சாரத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டியதான் அந்த கூட்டணி வந்து இன்னைக்கு 8 வருஷம் வந்து ஒரே கோட்டில் பயணித்திருக்கிறார். நன்றி சிவப்பிரியன். இதில் இந்த கட்டுரையில ரொம்ப முக்கியமானது வந்து மும்முனை போட்டி. நம்ம பார்த்தா இப்போ தியரிட்டிக்கலாக பார்க்குறப்ப 5 முனை போட்டி தான் இருக்க போகுது. இதில் நாம் தமிழரை கொஞ்சம் தள்ளி வைத்து பார்த்தாலும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவங்களும் களத்தில் இருக்க போறாங்க. இல்லை எந்த அணி பலவீனப்பட போகுதுன்றது தான் பெரிய. பாஜக அணி பலவீனம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த ஸ்பேஸுக்கு தானே. இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் சரி, பிஜேபி ஆகட்டும் சரி, தாவேகா ஆகட்டும் சரி, எல்லாமே அந்த ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸுக்கு தானே போட்டி போடுறாங்க. ஸோ இப்போ வந்து பிரைமா எல்லாரும் எதிர்க்கிறது வந்து திமுக அலையன்ஸ், அப்படிதானே? இதை வந்து நான் சொல்லலை, எல்லாரும் அவங்களுடைய கருத்து தான். எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் திமுகவை எதிர்க்கிறேன், விஜய் அவர்களும் அதையே சொல்றாரு, பிஜேபியும் என்ன சொல்றாங்க திமுக ஆட்சியை அகற்றணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால அப்படி வரும்பொழுது பாஜக விஜயும் ஏடிஎம்கேவும் இருக்கும்போது பாஜக அணிக்கு கொஞ்சம் பின்னடைவு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா பார்க்கணும். எப்படி கூட்டணி கணக்குகள்லாம் மாறுதுன்னு. மிக்க நன்றி திரு. நன்றி.